நாங்க தெரிஞ்சே இன்னைக்கு அவங்க சிக்கன்ல கொஞ்சம் உப்பு அதிகம் போட்டுட்டோம். அந்த வீட்டுக்கு உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்பாயில் பண்ணா நான் கேட்கதான் செய்வேன். ஹாய் மக்களே, நம்ம சேனலில் ஃபுல்லாக டெய்லி அப்டேட்ஸ் பிக் பாஸ் 9ல் என்ன நடக்குதுன்ற டெய்லி அப்டேட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு காலைல ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோமோ வந்துச்சு. அந்த ப்ரோமோவில் நாங்கள் தெரிஞ்சே இன்னைக்கு அவங்க சிக்கனில் கொஞ்சம் உப்பு அதிகம் போட்டுட்டோம். கனி மேடமும் வந்து அப்புறம் நம்ம பிரவீன் ராஜும் சேர்ந்து உப்பு வேணும் அள்ளி போடுறாங்க. ஏன் அள்ளி போடுறாங்கன்னு அது ஒரு ரீசன் இருக்குது. சும்மா எடுத்தோன்னு உப்பு போடல. ஏன்னா 2 நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க, நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வந்தீங்கன்னா தான் இங்கே வந்து அடுப்பு எரியும், எல்லாமே ஆரம்பிக்கும். ஆனால் இவங்க டீலக்ஸ் ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னா வேணும் லேட் வந்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து நேற்று எல்லாமே சொல்லி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு முதலே சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா 8:45 போய் கனி மேடம் கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க சீக்கிரம் வந்து இருந்துச்சு வாங்க, அப்போ தான் வந்து அடுப்பு எரியும், எல்லாமே அப்போ தான் நடக்கும்னு கனி மேடம் காலையில் 8:45 போய் கூப்பிட்றாங்க. கூப்பிடும் போதும் சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஒரு டாஸ்க்குன்னு நினச்சிட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு பொறுமையாக தலை சீவிட்டு பொறுமையாக மேக்கப் பண்ணிட்டு 9:30 தான் வெளியே வந்தாங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்ணுறேன். கரெக்டு தான், அவங்க சூப்பர் டிலக்ஸில் இருக்காங்க, அவங்களுக்கு பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஓகே. ஆனால் சாப்பிட்ற விஷயத்தில் பண்ணக்கூடாது. இதுதான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா என்ன வேணால் அவங்க வந்து பவர் வச்சு யூஸ் பண்ணலாம், அவங்கள வேலை வாங்குறது என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் வேணுமே கால் லேட்டாக இருந்துருச்சா எல்லா ப்ராசஸும் லேட் ஆயிரும். ஸோ அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க இது ஒரு கேம்னு நினச்சிட்டு என்னமோ நினச்சிட்டு விளையாண்டுருக்காங்க. எனக்கு என்னமோ சரியா போல. நான் 2 நாளாக அந்த வீடியோவில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து லேட்டாக என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. காலைல கனி மேடம் ஏன் போய் கூப்பிட்டாங்கன்னா, நேற்று வந்து நீங்கள் 24/7 பார்த்துருந்தீங்கன்னா அது தெரியும். கனி மேடம் வந்து டாஸ்க் லெட்டர் படித்தாங்க, கேப்டன்சி டாஸ்க் லெட்டர். அதுக்குள்ளே கன்ஃபெஷன் ரூம் போகும்போது பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏன் கனி நீங்கள் வந்து எப்போ தான் சமைச்சிட்டே இருக்கீங்க, சமையல் கட்டு தவிர வேறு எங்கேயுமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டப்பில். ஸோ அதனாலேயே வந்துட்டு இன்னைக்கு காலை சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கலான்னு அவங்க நினச்சிருக்கலாமோ என்னமோன்னு தெரியல. அங்கே போய் காலைல அவங்க கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க. எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. ஆனால் சுபிக்ஷா மட்டும் அங்கேயே இருந்தாங்க. ஏன்னா சுபிக்ஷா வந்து இந்த கேமை வந்து கரெக்டாக விளையாட நினைக்கிறாங்க. அதுக்கு எல்லா ரீசனும் கரெக்டு தான். ஆனால் வந்து இது ஒரு ரீசனா, காலைல எழுந்திரிச்சு அவங்க வெளியே வந்தால் தான் மார்னிங் சாங்கு அடுப்பெரியும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ அது தெரிஞ்சுமே வேணும் ப்ராசஸ் லேட் பண்ணி எல்லாத்தையும் டென்ஷன் ஆக்கி இது எதுக்கு இந்த பிரச்சனை, என்ன பறக்கான அது. மற்ற எல்லா விஷயத்துலையும் சுபிக்ஷா பேசுறது எல்லாமே கரெக்டு, எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் சுபிக்ஷா தப்பாக கேம் விளையாடுறவங்க எனக்கு தோணுது. மற்றவங்க எல்லாமே புரிஞ்சுட்டு சீக்கிரமாக கேப்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் சுபிக்ஷா அது ஒரு கேம்னு நினச்சிட்டு வேணும்னு லேட்டாக வராங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த ஆதிரை வந்து என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் ஃபுட்டை வேஸ்ட் பண்ண நான் கேட்பேன்னு கேட்குறாங்க. ஆதிரை சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தான். ஆனால் வந்து இவங்க நேரமாக வந்துருச்சு வரணும்ல, அப்போ தான் இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அப்போ தான் அடுத்த டாஸ்க் பண்ண முடியும் அப்படின்னு ஆதிரைக்கு தெரியும். அந்த பாயிண்ட்டும் சேர்த்து சொல்லணும். ஸோ இந்த ப்ரோமோ 1க்கான ரீசன் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேற்று நைட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயமாயிருச்சு. நல்லா போயிட்டு இருந்து என்னடா திடீர்னு ஒரு சவுண்ட் வருதுன்னு பார்த்தா நம்ம நந்தினி வந்து திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கத்த ஆரம்பிச்சாங்க, எதுக்கு கத்த ஆரம்பிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு ரீசன் இருக்கு, அதையும் எனக்கு சொல்லி ஆகும். அதையும் 1 ஹவர் ஷோவில் போடவே இல்லை. இவங்க எதெல்லாம் 1 ஹவர் ஷோவில் போகணுமோ அதெல்லாம் போடுறது இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ் டாஸ்க் லெட்டர் படிச்சுட்டு இருக்கும்போது நந்தினி திடீர்னு அழுக ஆரம்பிச்சாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரீசன் தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் இந்த உலகத்துக்கே தெரியாது, பிக் பாஸ்க்கே தெரியாது. என்ன எழவியாது. ஏன்னா அவங்க சம்மந்தமே இல்லாமல் அவங்களோட என்னமோ பாஸ்ட் கீஸ்ட்னு என்னமோ சொல்கிறாங்க. எதுக்கு அழுதாங்கன்னே தெரில. போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்பவும் கனி மேடம் தான் வந்து கன்சோல் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வந்து அமைதியாக சொன்னாங்க. ஸோ அப்போது ரொம்ப அழுதாங்க. ஸோ இந்த கதை சொல்லும் டாஸ்கில் அழுகிற மாதிரி ரொம்ப அழுதாங்க. அப்பவும் கனி மேடம் தான் போய் அவங்க கன்சோல் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்து உள்ளே வச்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் உள்ள அவங்க ரூம் கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு எதுக்கு அழுகிறீங்க, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கும்போது அவங்ககிட்ட ஆன்சரே கிடையாது. அப்போ பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, நீங்கள் தான் சொன்னால் தான் நான் சொல்ல முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ விளையாடுங்கன்னு அனுப்பிச்சு விட்டாப்புல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஸோ இதே மாதிரி நேற்று சம்மந்தமே இல்லாமல் எஃப்ஜே வந்து சும்மா பேசிகிட்டு இருந்தாருங்க. சும்மா இந்த மாதிரி சபரி வந்து படுத்துட்டு இருப்பாப்புல, தண்ணி வரணும்னு வேண்டி டேப்பு கீழே படுத்துட்டு இருப்பாப்புல, தண்ணி வந்து வாயிலே ஊற்றுச்சுன்னா மூச்சார செத்துட்டாருன்னா எல்லா ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கற்பனையாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் ஜாலியாக பண்ணிட்டு இருக்கும்போது எஃப்ஜே வந்து கேட்டிருக்கும்போது நந்தினி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது விக்ரம் வந்து எஃப்ஜே தான் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒன்றுமே பண்ணல, நந்தினி என்ன பண்ணுவா, சிரிச்சுட்டே இருப்பான்னு சிரிச்சு காமிச்சாரு. இது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தேவையில்லாத ஒரு சீன் கிரியேட் பண்ணி போய் உட்காந்து கத்துன்னு கத்தி எவனாவது என்கிட்ட பேசுனீங்கன்னா அப்படின்ற அளவுக்கு போகிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. பாவம் அந்த மனுஷன் சபரி போய் அமைதிப்படுத்தலான்னு போனாரு, அவரே ஒரு கத்தி அவரே பயந்து நின்றுச்சிட்டாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 24/7 பார்த்துருந்தா 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அது வந்து 1 hour ஷோவில் போடல. அழுது கன்ஃபெஷன் ரூம் போய் பிக் பாஸ் வந்து டாக்டர் பார்க்கணுமா முதற்கொண்டு கேட்டார். ஏன்னா அந்தளவுக்கு அழுதாங்க. அந்த 1 hour ஷோவில் காமிக்கவே இல்லை. அழுதுட்டு வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து பிக் பாஸ் வந்து அந்த பொங்குதே டாஸ்க் வச்சார். அழுதுட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப மன உளைச்சலாக இருப்பாங்க. எப்படி இவங்க டாஸ்க் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது அவ்வளோ மன உளைச்சல் இருக்கிறவங்க, அந்தளவுக்கு அழுகிறவங்க எப்படி வந்து போய் டாஸ்க் விளையாட முடியும்? டாஸ்க் விளையாண்டு அதில் ஃபஸ்ட்டு டாப் 4 வந்து அதுக்கெல்லாம் அவங்களுக்கு மைண்ட் செட் கரெக்டாக இருக்குது. ஆனால் இவங்க எதுக்காக அழுதாங்கன்ற ரீசன் இன்ன வரை யாருக்குமே தெரில. பிக் பாஸுக்கு கூட தெரில. சும்மா அழுதாங்க, ரொம்ப தேம்பி அழுதாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் அழுதாங்க. உள்ளே போய் பிக் பாஸ் கட்டி 1 மணி நேரம் அழுதாங்க. எதுக்கு அழுதாங்கன்னு தெரில. வெளியே வந்தாங்க, டாஸ்க் விளையாண்டாங்க, நார்மல் ஆகிட்டாங்க. அதே மாதிரி தான் நேற்று நைட்டு அவங்க கற்றுனாங்க, ரொம்ப கற்றுனாங்க. இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி எல்லாத்துட்டையும் ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்படி தான் அவங்க எல்லாத்துக்கும் எமோஷன் ஆகிட்டு இருக்காங்க. எமோஷனில் ஓவர் எமோஷனல் ஆகிறாங்க. ஏதாவது ரீசன் இருந்து எமோஷனலாக பரவாயில்ல, ஒரு ரீசனே இல்லாமல் எமோஷன் ஆகிட்டு இருக்காங்க. நேற்று எபிசோட் எண்டில் FJ சொல்லியிருப்பாரு, இப்படியே இருந்தால் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிருப்பாப்புல. ஸோ இதுக்கு வந்து நான் போன சீசனுக்கு முன்னത്തെ சீசன் எடுத்துக்கிறேன். நம்ம பிரதீப்பை வந்துட்டு பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நாமினேட் பண்ணி வெளியே இருந்துச்சாங்க. இவங்க பண்ணுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாள் அழுகிறாங்க, ஒரு நாள் சிரிக்கிறாங்க, ஒரு நாள் டாஸ்க் விளையாடுறாங்க, டக்குன்னு கத்துறாங்க. எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியல, ஏன்னு தெரியல, அவங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரியல. ஸோ இவங்கள தான் முதல்ல கார்டை கொடுத்து வெளியே அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை. இவங்ககிட்ட போய் பேசுறதுக்கே இல்லை, பயப்படுற மாதிரி சுச்சுவேஷன் இவங்களே உருவாக்கிட்டாங்க. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்க எதுக்குள்ளே வச்சு நீங்கள் விளையாண்டுருக்கீங்க, கிளம்பி விட வேண்டியதானே. யூ ஆர் டோட்டலி ராங். இதுக்கடையில் இந்த சீசனில் லவ் வேறு ஓடுது. நம்ம கமருதீனும் அரோராவும் லைட்டாக ஒரு லவ் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் அவங்க கூடயே சுற்றிட்டு இருக்காப்புல, அவங்க கூடயே ஃபேஷன் வாக் பண்ணுறாப்புல. இதெல்லாம் 1 hourல வரதில்லை. ஆனால் அவங்க கூடயே சுற்றிட்டு இருக்காப்புல. அரோரா வந்து கமருதீனை வந்து ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் 1 hourல காமிக்கிறது இல்லை. ஆனால் 24/7 பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீ இதை பண்ணு, அதை பண்ணாத, இதை பண்ணு, அதை பண்ணாதுன்னு அரோரா வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. நேற்று நடந்த அந்த தண்ணி பிரச்சனைக்கு காரணமே மேக்ஸிமம் அரோரா தான். ஏன்னா கமருதீன் வந்து உள்ளே இருக்கிறாரு, ஏன்னா அரோரா கூட இருக்காரு. அரோரா விட்டு எப்படி போய் அவர் தண்ணி பார்ப்பாரு? ஸோ அரோரா இருக்காங்க, அரோராட்ட பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் அவருக்கு டைம் பாஸ் ஆகும். வெளியே போய் நம்ம சபரி கூட நின்று என்ன பேச போகிறோம்? வாய்ப்பில்லை ராஜா. நீங்கள் 24/7 பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சபரி தான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பாப்ல. நம்ம கமருதீன் என்ன பண்ணுவார்னா அரோரா கூட டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஃபேஷன் வாக் பண்ணுவாங்க, சும்மா சுற்றுவாங்க, அப்படியே கண்ணை பார்த்துட்டு, கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டு, லவ்ஸ் ரொமான்ஸ், அந்த ஹிந்தி பிக் பாஸா தெலுங்கு பிக் பாஸ்ன்னு தெரியல, அதில் அப்படியே பாட்டு இருப்பாங்க, அந்த சீனுக்கு ரீக்ரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. அவங்களுக்கு தண்ணி பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அரோரா என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, ட்ரெஸ் நல்லா இருக்குது சொல்கிறதா அவருக்கு வேலை. மேக்ஸிமம் டைம் அவர் உள்ளதாக இருப்பார். அதனால தான் நேற்று ஆதிரியை கேட்ட கேள்வி சரியான கேள்வி. நான் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் உள்ளதாக இருந்தீங்க, நீங்கள் வெளியவே இல்லை, சபரி தான் வெளியே இருந்தார், அவர் பண்ண அளவுக்கு நீங்கள் பண்ணியிருந்தால் அந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா சபரி முன்னத்து நாள் நைட்டு வந்து ஃபுல் டே வந்து முழிக்காமல் இருந்து தண்ணி பாட்டாப்புல. அடுத்த நாள் இவரோட டேர்னு. இப்போ கமருதீன் சொல்லியிருக்காப்புல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் தூங்குங்கன்னு. அவர் சொன்னங்காட்டி தான் சபரி போய் தூங்கியிருக்காப்புல. அப்போ கமருதீனோட டியூட்டி தானே அது. யூ ஆர் டோட்டலி ராங். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 9 மெயின் கேரக்டர் தான் பார்க்க போகிறோம். எங்களால பண்ண முடியும். இப்படி பண்ணுவோம் ரிசைன் பண்றேன். என் வேர்ட்ஸை வச்சு என்னை லாக் பண்ண பாக்குறதுல பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்றேன். இப்படி ஒரு பொசிஷனுக்கு போயிட்டேன்னு வையே பண்ணி யூஸ் இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாரு நம்ம பிரவீன் காந்தி சார் அடிக்கடிக்க மாயான்னு வேணுன்னே சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வஞ்ச புகழ்ச்சி மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு பேர் தெரியும், ஆனாலும் மாயான்னு ஏன் சொல்கிறாருன்னா அவர் அதை மார்க் பண்ண நினைக்கிறேன். வேற யாரும் இல்லை, நம்ம விஜய் பாரு தான். ஸோ விஜய் பாரு வந்து தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்னா அவங்க பேசணும், மற்றவங்கள பற்றி குறை சொல்லணும். அந்த குறையை வந்துட்டு கேமராவில் தனியாக போய் சொன்னால் போட மாட்டாங்க. 2 பேர்த்த வச்சுக்கிட்டு பேசணும். அந்த 2 பேரும் வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு மண்டையாட்டணும். ஸோ வேறு யாருமே மண்டையாட்ட மாட்டாங்க வீட்டுக்குள்ளே. இவங்க 2 பேர் தான் மண்டையாட்டுவாங்க. இவங்க 2 பேர் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்டிங்கே இவங்க கேம் வந்து அவங்க 2 பேர்த்திட்டு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய போறான்டா. இவங்களுக்கு என்ன வேலைன்னா அவங்க 2 பேர்த்து கூப்பிட்டு வச்சு இந்த கேமராவில் ஒரு 4 டைம் அவங்கள பற்றி தப்பாக சொல்லணும், அந்த கேமராவில் ஒரு 4 டைம் அவங்கள பற்றி தப்பாக சொல்லணும், இந்த கேமராவில் 4 டைம் வந்து இவங்கள பற்றி தப்பாக சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு இவங்கெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, நான் தான் பெரிய ஆளு, என்னை விட யாரு நீ எல்லாம் யாரு என்கிட்ட பேசக்கூட யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க. ஓ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட், அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருந்தால் நல்லாவே இருக்காது. எனக்கு எப்போ பார்த்தாலும் நான் தான் பெருசு, நீ எல்லாம் என்கிட்ட எதுக்கு பேசுகிற, போ பேசாத, நீ எதுக்கு வந்து பேசுகிற, போ பேசாத. இதுதான் அவங்க கான்செப்ட். விஜய் பார்வர்கிட்ட பேசும்போது ஆப்போசிட் பார்ட்டி ஏதோ பாயிண்ட் பிடிச்சிட்டாங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க அமைதியாக போகிறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா செத்தான் நீ சிக்கிட்ட அப்படின்ற மாதிரி வச்சு செய்கிறாங்க. ஸோ இந்த பிரவீன்ராஜ், சபரி இவங்க எல்லாருமே வந்து அமைதியாக போயிடுறாங்க. அவங்க பேசுனா எதிர்த்து பேசணும், பேசுறதே கிடையாது. அவங்க பேசுனா அமைதியாக போயிடுறாங்க. நேற்று நடந்த கேப்டன்சி டாஸ்கில்
அந்த ஜீன்ஸ் பேண்ட் அழுக்கு போகணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துகிட்டு போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து துவைக்கணும். இதுதான் டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க் இவங்க வந்து மூலத்தனமாக நல்லா வில்லத்தனமாக யோசிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜீன்ஸ் எடுக்காமல் ஃபஸ்ட்டு போய் தண்ணி எடுக்க போயிட்டாங்க. கெமி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் தான் எடுக்கணும், எது தண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லி அந்த தண்ணியை தள்ளி விட்டாங்க. உங்களுக்கு என்னன்னா நீ எப்படி என்னோட தடுக்கலாம், என்னோடது எப்படி நீ இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. பிரவீன் ராஜோட தண்ணியில துவைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஆதிரியோட தண்ணி எடுக்க போகலான்னு போகும்போது ஆதிரி வந்து அவங்களோட பழைய தண்ணி தள்ளி விட்டாங்க. ஸோ அவங்க பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை தள்ளி விட்டாங்க. ஏன்னா அவங்களும் அந்த காம்படிஷனில் இருக்காங்க. அவங்க ஜெயிக்கணும்னா இவங்க நல்லா துவைக்கக்கூடாது. அப்போ அவங்க தண்ணி அவங்க தள்ளியில் விடுவாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு ஐயோ ஆதிரையெல்லாம் ரொம்ப மோசம், ஆதிரை ரொம்ப பாய்சன், ஐயோ இவங்கெல்லாம் நம்ம முதல் குத்துறாளுங்க அப்படி இப்படின்னு கலையும் வாட்டர்மெலன் ஸ்டாரையும் வச்சுட்டு 1 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதையும் 1 hour ஷோவில் போடவே இல்லை. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது போட்டாதான் அவங்களோட கேரக்டரே வெளியே வரும். அந்த சீனையே அவங்க கட் பண்ணிட்டாங்க. அவங்க போயிட்டு அங்கே 1 மணி நேரம் பேசினாங்க, இங்கே 1 மணி நேரம் பேசினாங்க, எதுவுமே போடல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல வார்த்தைகளில் பேசினாங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நல்ல நல்ல வார்த்தைகளில் பேசினாங்க. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இந்த திவாகரையும் இந்த கலையரசனையும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன வேணால் பண்ணலாம்னு நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நாள் போகாது. ஸோ நான் திவாகருக்கு என்ன சொல்கிறேன்னா, திவாகர் கரெக்டாக செம விளையாண்டுருக்காப்புல, எல்லாரும் கூட ஜாலியாக மிங்கிள் ஆகிட்டாப்புல. ஃபஸ்ட்டு வந்த மாதிரி ஒரு மாதிரி நான் இப்படி தான் அப்படி தான்றதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் கூட ஜாலியாக மிங்கிள் ஆகிட்டாப்புல. ஆனால் அவர் மிங்கிள் ஆகிறது நம்ம விஜய் பாருக்கு பொறுக்கல. விஜய் பாரு அவர் எங்கேயாவது போனான்னா வேணான்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. திவாகரை மிங்கிளாக வர மாட்டாங்க. அவருக்கு முதல்ல மாதிரி இல்லை, கொஞ்சம் ஜாலியான பர்சன் ஆகிட்டார், எல்லாத்துக்கும் ஒரு பெட்டு மாதிரி ஆகிட்டாப்புல. ஸோ நம்ம ஜிபி முத்து இருந்தார்ல, அந்த மாதிரி ஜாலியாக வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. அவர் அப்படியே விட்டுருக்கலாம். ஆனால் அவரும் என்ன பண்ணுறாருன்னா பாருன்னு சுற்றிட்டு இருக்காப்புல. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு அவர் அதை மாற்றிக்கிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கலையரசன் நம்ம டாப்பிக்லேயே எடுக்கல. ஏன்னா அந்த டாபிக் என்ன பண்ணுதுன்னா, வருது உட்காருது, இப்படியே உட்காருது, கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் பார்க்குது, தூங்குது, எந்திரிக்குது, போகுது. அந்த டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு காலையில் இவங்க உப்பு போட்டதுக்கு மெயின் ரீசன் சுபிக்ஷா தான். சுபிக்ஷா பேசுறது எல்லாமே கரெக்டு, அவங்க பண்ணுற சில விஷயங்கள் எல்லாமே கரெக்டு. ஆனால் காலையில் எந்திரிச்சு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வேணும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட்டாக எந்திரிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சமைக்க முடியாது. ஸோ இவங்களுக்கு மட்டும் டாஸ்க் கிடையாது, எல்லாரும் இங்கே விளையாண்டாகணும். அப்போ வேணும் இவங்க லேட்டாக வந்தாங்கன்னா நைட் 2 மணி வரையும் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இவங்க தான். இவங்களுக்குள்ளே பிளான் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் போட்டதே வந்து சுபிக்ஷாவும் ரம்யாவும் தான். எப்படியாவது பார்வதி அடிக்கணும்னு நாங்கள் அடித்தாங்க. இதே மாதிரி இவங்க டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட தேவையில்லாமல் வெறுப்பு சம்பாதிக்கிறாங்க. காலைல வரும்போது கூட என்ன புலம்பிட்டு வந்தாங்கன்னா, இவங்க கூப்பிட்றாங்க நம்ம போகணுமா, இதுக்கு தான் டாஸ்க்கா, இது என்ன டாஸ்க் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி புரியல. காலையில் இவங்க நேரமாக வந்தால் தான் டாஸ்க் நடக்கணுன்றது புரியல. உப்பு போடுறது தப்பு தான், ஆனால் அதுக்காக சுபிக்ஷா பண்ணுறதும் கரெக்டு கிடையாது. ஸோ ஆதிரை பேசின பாயிண்ட் கரெக்டு. சுபிக்ஷா கால் நேரம் எழுந்திரிச்சு வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. மற்றவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுபிக்ஷா அதை நான் டாஸ்க்கு நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு அதிலே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி என்னதான் பிரச்சனை நடக்குது, என்ன நடக்குதுன்றது வந்து நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் தான் நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ நான் போகிற அப்பப்போ அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வந்து லைவாக வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.